சலஃப்களை பொறுத்த வரைக்கும் கானு லா யரவுனல் இபாதத ஃபீ சியாமின் வலா சதகத்தின் வலா ஸலாத்தின், அவர்கள் இபாதத்தை தொழுவதிலோ நோன்பு வைப்பதிலோ ஹஜ் செய்வதிலோ காணவில்லை, அவைகளை பாதுகாப்பதில் கண்டார்கள். அந்த இபாதத்துகளை பாதுகாப்பது இருக்குதே, செஞ்ச கொஞ்ச நஞ்ச இபாதத்துக்களை பாதுகாப்பதில் கண்டார்கள். நம்ம நினைச்சிடக்கூடாது ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு நம்ம தெரியாம புறம் பேசிட்டோம்னா அந்த 2 ரக்காத் தொழுகை தான் போகும்னு நினைக்கக்கூடாது. நம்ம பேசுகின்ற புறத்துடைய வீரியம் இருக்குதே, அதுக்கேற்ப ஒரு முழு ரமலானும் போக வாய்ப்பு இருக்குது. பெரும் பெரும் நல்லமல்கள், பெரும் பெரும் தான தர்மங்கள் எல்லாமே என்ன செய்ய காணாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சலாமத்தாக நாம் இதை பாதுகாத்துக் கொள்வதே சிறந்தது. இமாம் ஷீராசி அவருடைய தந்தையோடு இரவுல தூங்கி கண்டிக்கிறாரு. சில அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, இரவுல எழும்பி மகனும் தந்தையும் தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே அங்க எல்லாரும் மற்றவங்க எல்லாம் தூங்கி கண்டிக்கிறாங்க. நமக்குள்ள பிரச்சனை என்ன, நம்ம இபாதத் செஞ்ச உடனேயே இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு பார்க்கறது இல்லை, எவனெல்லாம் செய்யலைன்னு பார்க்கறது, யார் யாரெல்லாம் இந்த இபாதத்தை செய்யவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இயல்பான ஒரு சிந்தனை, அவர் சின்ன மகனாக இருக்கிறதுனால பாப்பாட்ட கேட்குறாரு, பாப்பா யாருக்கும் ஒரு 2 ரக்காத் தொழுகிறவருக்கு யாருதில்லை இல்லையே, எழும்பி ஒரு 2 ரக்காத் தொழுகிறவருக்கு எல்லாம் எல்லாரும் தூங்கி கண்டிருக்கிறார்களே அப்படி என்று என்ன செய்யறா பாப்பாட்ட சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு வார்த்தை எங்களோட பிள்ளைகள் எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் எப்படி அதுக்கு பதில் சொல்லுவோம் என்பது தான் தர்பியா. சப்போஸ் நம்ம இப்படி சொன்ன பண்ணுவீங்களே, இப்படி தான் உலகமே இப்படி தான் இருக்குது, ஏதோ ஒன்று வாப்பா நல்லா கொஞ்சம் மார்க்கம் படிச்சிக்கிறதுனால நம்ம இரவுலலாம் தொழுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா முதலாவது அவனுக்கு எதுக்கு பழக்கிறோம், மற்றவனை பார்க்க என்ன செய்கிறோம், பழக்கிறோம், புறம் பேசுவதற்கு பழக்கிறோம். இமாம் ஷீராசிக்கு அவரோட தந்தை பதில் சொன்னார், நௌமுக அஃப்தல் மின் உகூஇக ஃபில் ஹல்க், புறம் பேசுவதை விட நீ தூங்கி இருப்பது சிறந்தது இல்லை. இப்போ நீ பேசிய புறத்தை விட அவர்களோடு சேர்ந்து நீ தூங்கி இருந்தா அது சிறந்தது அப்படின்னு என்ன செய்தார்கள், பதில் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். எனவே நம் இறுதிப்பத்தில் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்று எடுக்கிற ஆர்வத்தில் கொஞ்சம் இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன, செஞ்ச அமலை பாதுகாப்போம், செய்த அமல்களை பாதுகாப்போம், செய்த அமல்களை அழிக்காமல் இருப்போம். எப்படியாவது என்ன ஒரு விஷயத்தை வைத்து செய்தான் நம்ம ஆரம்பிக்காட்டி இன்னொருத்தரையா கொண்டு வந்து என்ன ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு செய்தான் என்ன செய்வான், உருவாக்குவான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.